காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு கட்ட கூட வக்கில்லையா அப்படிங்கிற அளவுக்கு அதையும் பேசுகிறாரு. மேபி மணல் கொள்ளை இதுக்கப்புறம் பெரிய விஷயம் மாறுமா? மேபி மணல் கொள்ளைங்கிறது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வேணால் ஒரு கூடுதல் தகவல் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே இயற்கைக்காக கவலைப்படுற மாதிரி கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் நாம் தமிழர். நான் அதை சொல்லலை, நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை சார், அவர் பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து மணல் குவாரிகள் பற்றி, கல் குவாரிகள் பற்றியெல்லாம் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது அடடா, இவருக்கு இயற்கை வளத்தின் மீது எவ்வளவு ஆர்வம், எல்லாத்துக்கும் இவர் வந்தால் தமிழ்நாட்டின் இயற்கை வளங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுமே அப்படின்லாம் இந்த முட்டாள் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவரே இந்த குவாரி நடத்துகிற அந்த முதலாளிகள், அந்த இயற்கை வளங்களை சூறையாடுகிற அந்த மாஃபியாக்களிடம் நன்கொடை வாங்கிட்டு இருக்காரு. என்ன, இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சி. ஸோ இப்படிப்பட்டவர்கள் மலிந்த இந்த நாட்டில் இப்போ விஜய் மாதிரியான ஒருத்தர் ஒரு தூய்மையான அரசியலை முன்னெடுப்பதாக சொல்கிற விஜய் வந்து இந்த விஷயத்தை கையில் எடுக்கும் போது அதுக்கு கண்டிப்பாக ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். நன்கொடைனா எப்படி சார் அது? உங்களுக்கு தான் தெரியுமே, இன்னைக்கு கட்சி நடத்துறதுக்கு எல்லா இடத்துலையும் கையேந்துறாங்க. ஆனால் இவர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா தராதாரம் பார்க்குறது இல்லை, எல்லார்ட்டையும் கையேந்திடுறது. என்ன, நம்ம யாரை திட்டுறோமோ அவன்கிட்டையும் கையேந்துறது, என்ன யாரை எதிர்க்கிறோமோ அவன்கிட்டையும் கையேந்துறது, எந்த விஷயத்தை எதிர்க்கிறோமோ அங்கேயும் கையேந்துறது. கேட்டோம்னா நன்கொடை அப்படிங்கிறது தானே. அதை எப்படி கொடுப்பாங்க? ஏன்னா இவர் தான் எதிர்த்து பேசுறாரு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா இல்லை நான் அரசியல் பண்ணுறதுக்காக அப்படி பேசுகிறேன், அதெல்லாம் ஒன்று நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. கொடுக்குறவனுக்கும் வெக்கம் இல்லை, வாங்குறவனுக்கும் விவஸ்தை இல்லை. இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு.